திருவிழா முடிஞ்சு எத்தனையோ நாள் ஆச்சு, இன்னமும் அந்த கொடியை அவுக்கணும். எங்களுக்குன்னு தீர்ப்பு வந்துருச்சுல, இன்னும் ஏன் அவங்க மேல பறக்க விடுறாங்க? நாங்க கட்டின தெருவில் கட்டின கொடியை, முருகன் கொடியை, அதையும் எங்க அனுமதி இல்லாம எங்களை யாரையுமே கேட்கல. நைட்டோட நைட்டா அவுத்து போட்டாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுவும் எங்களை அசிங்கப்படுத்துற பணி தான். அது முருகனவே அசிங்கப்படுத்துற மணி. கள்ளத்தி மரத்துல இருந்த கொடி பறக்கிறது எங்களுக்கு ஒத்துக்கிற மாட்டோம். அதை அவுத்தே ஆகணும். கொடியை அவுத்தே ஆகணும். கொடியை அவுத்தே ஆகணும் சார். தீபத்தூண்ல தீப ஏத்த உரிமை இல்லாத எங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும் இத்தனை நாள் கள்ளத்தி மரத்துல கொடி பறக்கிறதுக்கு யாரு அனுமதி கொடுத்தா? அத சொல்லுங்க. எங்களுடைய தமிழ் திருவிழா கொண்டாடுறதுக்காக தான் நாங்க மக்கள் பூரா ஒன்று கூடி இந்த இடத்தை அந்த காலத்திலேயே போராட்ட தியாகிகள் வாங்கி சொந்தம்னு கட்டியிருக்காங்க. இதுக்கு பட்டா கொண்டு வச்சு ஒரு போலீஸ் அதிகாரி கேட்டாங்க, இதுக்கு நீ பட்டா வச்சிருக்கியா அப்படின்னு. அந்த பட்டாவை நான் தூக்கி காமிச்சிட்டேன்னா அவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்களா எங்க தெருவை விட்டு? இது போலீஸ் காவல்துறைக்காக நாங்க கட்டடம் கட்டி வைக்கல. பொதுமக்களுக்காக திருவிழா கொண்டாடுறக்காகவும் தமிழ் முறையில கொண்டாடுறக்காகவும் எங்களுடைய இந்து மதத்துல இருக்கிற தெய்வங்களை கொண்டாடுறக்காகவும் தான் நாங்க கட்டி வச்சிருக்கோம். எங்களுக்கு சாவி வேணும். வெளியேறுங்க எல்லாரும். நாங்க காவல்துறைக்கு ஒண்ணு கட்டடம் கட்டி வைக்கல, வெளியேத்துங்க. சாமி கும்பிட்றக்காண்டி தான் நாங்க கட்டடம் கட்டி வச்சிருக்கோம். அதை நாங்க ஒரு புனிதமான இடமா நினைப்போம். செருப்பு போட மாட்டோம், எதுவுமே போட மாட்டோம். உள்ள நாங்க போனதே கிடையாது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை தவிர அதுக்குள்ள நாங்க யாரும் போகவும் மாட்டோம். அவ்வளவு புனிதமா நாங்க அதை பாதுகாத்துட்டு வரோம். இன்னைக்கு நீங்க சூக்காலோட எல்லாரோடையும் போறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் தான் எங்களை அடிமட்டத்துக்கு தள்ளுவீங்க? எவ்வளவு தூரம் தான் மதிப்பு இல்லாம நடத்துறீங்க? வெளியேறுங்க எல்லாரும் வெளியேறணும். நீங்க உங்க காவல்துறை கட்டடத்துல போய் இருந்துக்கிறட்டும். கோயிலுக்கு சொந்தமான மரத்தை தொட்டு கும்பிடுறதுக்கு அனுமதி இல்லைன்னா அப்ப என்ன அரசாங்கம்?